எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவத் தேர்வு. அதற்கான கேள்வித்தாள்ல விடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் தமிழ்னா எப்படி பிரிச்சு எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இதனுடைய சொற்றொடர்ல பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைஞ்சிருக்கிறது எது? நம்மளுடைய வேற்றுமை உருபு. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. பரிபாடல் அடியில், விசும்பில், இசையில் என்னும் சொற்கள் எதனை குறிக்கிறது? அது வான்வெளியில், பேரொளியில். அடுத்ததா வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது என்ன பெயர் வகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மணிப்பெயர் வகை. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்திற்கு நல்ல உரங்கள். இதுல அடிக்கோடிட்ட பகுதி இருக்கு இல்லையா, அது என்னன்னு கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா சருகும் சண்டும். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா நம்மளுடைய மலேசியா. மகிழுந்து வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்ன தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எழுவாய் தொடர். சரி, அடுத்ததா குருவினா பார்க்கலாமா? முதல் குருவினா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. தமிழ்நாட்டு நெல்லிலும் செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என்றும், சம்பாவில் ஆவிரம்பு சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 வகைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா எழுதினாலே உங்களுக்கு போதும். அடுத்து தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? கிழக்குனா கொண்டல், மேற்கு கோடை, தெற்கு தென்றல், வடக்கு வாடை. அவ்வளோதான். இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிரும். அடுத்ததா மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மென்மையான மேகங்கள் துணிச்சலுடன் முதுகை காட்டி சூரியனை மறைக்கின்றன, கருணை கொண்டு தாகங்கள் தீர்க்கின்றன. இந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதினாலே போதும். அடுத்ததா கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வேற்றுமை உறுப்புனா ஐ ஆல்கோ இன்னது கண். இதுல நம்ம எந்த வேற்றுமை உறுப்பை பயன்படுத்த போறோம்னா ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பை தான் பயன்படுத்த போறோம். பாருங்க, கட்டுரை படித்த அப்படின்றத கட்டுரையை படித்த. கண்ணன் ஆசிரியரின் கட்டுரையை படித்து மகிழ்ந்தான். அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கு இதை மட்டும் எழுதினாலே போதும். அடுத்ததா 13வது கேள்வி. பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்ட சொல்லியிருக்காங்க. இது பலகை அப்படின்றது தனிமொழி. அதாவது பலகை என்ற சொல் மரப்பலகை என்ற ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது. அதனால இது தனிமொழி. அடுத்து தொடர்மொழினா பல கூட்டல் கை. அதாவது பலகை என்ற சொல் பிரித்து எழுதும் பொழுது பல கை என்ற வேறொரு பொருளை தருகிறது. அடுத்து பொதுமொழி. பொதுமொழினா என்னன்னா தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவதால் இது பொதுமொழி ஆயிற்று. சரி, அடுத்து என்ன பார்க்கலாம். கலைச்சொல் தருக. மோனோலிங்குவல், டெம்பஸ்ட். மோனோலிங்குவல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மொழி, டெம்பஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா கொடுங்காற்று. அடுத்து 15வது கேள்வி. இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. கொடு கோடு, சிறு சீரு. கொடு கோடு அப்படின்றதுக்கு எழுதுகோல் கோடு, கோடு போட. அடுத்தது சிறு சீரு அப்படின்றதுக்கு சிறு பாம்பும் சீரும். இப்படி எளிமையா எழுதினாலே போதும். அடுத்ததா 16வது கேள்வி. அன்னை மொழியே என தொடங்கும் தமிழ் வாழ்த்து பாடலை எழுத சொல்லியிருக்காங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இந்த வாழ்த்து பாடலை எழுதும்போது எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிழை இல்லாமல் எழுத பழகுங்க. அடி பிறழாமல் எழுதணும். இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பறைபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்டம் தோன்ற காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. 2வது பாயிண்ட். முதலில் உருவம் இல்லாத காற்றுடன் வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழிக்காலம் தொடங்கியது. அணுக்கள் கிளர்ந்து நெருப்பு பந்து போல் பூமி உருவானது. பின்னர் பெருமழை பொழிந்து இந்த உலகம் பெரும் வெள்ளத்தில் மூழ்கியது. இவ்வாறு பூமியில் உயிர்கள் தோன்றி நிலை பெற்று வாழ ஏற்ற சூழல் உருவானதுன்னு சொல்லி கரெக்டா எழுதிக்கோங்க. இப்படி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 3 மார்க்கு கொடுத்துருவாங்க. 18வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல இளம்பயிர் வகை 5 பெயர்களை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெல் நாற்று அப்படின்றது தான் இதோட மெயின் கான்செப்ட். இதை மட்டும் எழுதினாலே போதும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 பெயர்களை தொடர்களில் அமைக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெல் நாற்று, மாங்கன்று, தென்னம்பிள்ளை, வாழைக்குருத்து, சோளப்பைங்குல், பனை வடலை இதுக்கு எல்லாத்துக்குமே சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெல் நாற்று அதுக்கு உழவர்கள் வயலில் நெல் நாற்று நட்டனர். மாங்கன்று தோட்டத்தில் புதிய மாங்கன்று ஒன்றை நட்டோம்.
தென்னம்பிள்ளை விவசாயி தனது நிலத்தில் தென்னம்பிள்ளைகளை பயிரிட்டார். வாழை குருத்து அழகாக அசைந்தாடியது. சோளப்பைங்கூழ் வயலில் சோளப்பைங்கூழ் செழித்து வளர்ந்துள்ளது. பனை வடலி குளக்கரையில் ஏராளமான பனை வடலிகள் முளைத்திருந்தன. இந்த மாதிரி எழுதுனா நமக்கு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, மார்க்கை கொடுத்துருவாங்க. 19வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இது எல்லாத்தையுமே தொழிற்பெயரை மாற்ற சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சுலபம். தொழிற்பெயரை எப்படி மாற்றணும்னா, அறிந்தது அப்படின்னா அறிதல், அறியாததுன்னா அறியாமை. இதே மாதிரி தான் மற்றது. புரிந்தது புரிதல், புரியாதது புரியாமை, தெரிந்தது தெரிதல், தெரியாதது தெரியாமை, பிறந்தது பிறத்தல், பிறவாதது பிறவாமை. அவ்வளோதான். அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா, கடிதம் பார்க்க போறோம். அதாவது மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. 21வது கொஸ்டின். அதை பார்க்கலாம். மரம் இயற்கையின் வரம் தலைப்பு போட்டுக்கோங்க. உங்களுடைய வலது பக்கம் இடம் கோவை 27/7/2026. அதாவது என்னைக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அன்னைக்கு அந்த டேட்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அன்புள்ள நண்பனுக்கு உனது நண்பன் எழுதி கொள்வது இங்கு நான் நலம் அங்கு உன்னுடைய நலமறிய ஆவல். மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்பிலான கட்டுரை போட்டியில் நீ கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற செய்தியை நாளிதழில் உன் புகைப்படத்துடன் கண்டு பெருமகிழ்வு கொண்டேன். மரங்களின் பயன்களையும் அதை அழிப்பதனால் ஏற்படும் தீமைகளையும் பற்றி கூறியுள்ளாய். முக்கியமாக மரங்களை வெட்டுவதால் எதிர்காலத்தில் காற்றை கூட விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று கூறியிருந்தாய். வீட்டிற்கோர் மரம் வளர்ப்போம் என்பதையும் கடந்து ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் எண்ணத்தை வளர்க்கும் விதமாக உன் கட்டுரை இருந்தது. நீ மேலும் பல கட்டுரைகளை எழுதி பரிசுகள் பெற மனதார வாழ்த்துகிறேன். இப்படிக்கு உன் அன்பு தோழன். உரைமேல் முகவரி போற்றுங்க. கண்ணன் 5 காந்திநகர், சென்னை, தமிழ்நாடு 6,03,000. லாஸ்டா 22வது கேள்வி. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக பார்க்க போறோம். காட்சியை கண்டு கவினுரை எழுதுகளை நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா பூட்டு. அதாவது பூட்டினை திறக்க சாவி வேண்டும், அறிவினை திறக்க புத்தகம் வேண்டும், புத்தகத்தை நாள்தோறும் படித்திடுவோம், அறிவினை நாள்தோறும் வளர்த்திடுவோம், தலை குனிந்து படித்திடுவோம், தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுவோம். இதை எழுதலாம். இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்ததா லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விரிவான விடையலை கொடுத்துருக்காங்க. இந்த விரிவான விடையலை தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா அதை எப்படி எழுதணும், எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும், எந்தெந்த உட்தலைப்பு எப்படி போட்டால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், இது தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.